மதுரை மாவட்டம் மேலப்பெருமாள் வீதியில் வந்து வணிக வளாகம் செயல்பட்டு வருது. அந்த வணிக வளாகத்தில் 2வது மாடியில் எல்ஐசி அலுவலகத்தோட கிளை அலுவலகம் செயல்பட்டு வருது. அதில் 2 அலுவலர்கள் பணியாற்றிட்டு வராங்க. ஒருத்தர் முதுநிலை மேலாளர், இன்னொருத்தர் உதவி மேலாளர், கீழே வந்து ஒரு வாட்ச்மேன் இருக்கார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 17ஆம் தேதி இரவு அந்த வணிக வளாகம் தீப்பற்றி எரியுது. அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த எல்ஐசி அலுவலகம் வந்து இருந்த இடம் வந்து தீப்பற்றி எரியுது. ஆவணங்கள், கணிப்பொறிகள்லாம் வந்து தீப்பற்றி எரியுதுன்னு சொல்லிட்டு தீயணைப்பு படையினருக்கு வந்து தகவல் போகுது. உடனடியாக தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து அந்த தீயை அணைக்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அலுவலகத்தில் இருந்த அந்த முதுநிலை மேலாளர் வந்து தீயில கருகி உயிரிழந்துடுறாங்க. உதவி மேலாளர் வந்து உயிர் தப்பி அவருக்கு வலது காலில் மட்டும் லேசான காயம் ஏற்பட்டு அவர் வந்து மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. இப்போ அந்த இடத்துல நம்ம அந்த உதவி மேலாளரை டி ராம், அவரோட பேர், 45 வயது, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த எல்ஐசி நிறுவனத்தில் உதவி மேலாளராக பணியாற்றிட்டு வராரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது முதுநிலை மேலாளர் மட்டும்தான் அலுவலகத்தில் இருந்தாங்க, நானும் அவரும் மட்டும்தான் இருந்தோம்னு சொல்லி தீயணைப்பு வீரர்கள் கிட்ட சொல்றாரு. ஆனா திரும்ப அவங்க வந்து மருத்துவமனைக்கு அவர் அனுமதிக்கப்படுறாரு. தீ அணைக்கப்படுது. அந்த அம்மாவை காப்பாற்ற முடியறதில்ல. இப்போ இதை வந்து தீ விபத்து வழக்காக காவல் நிலையம் வந்து பதிவு செய்கிறாங்க. இப்போ இந்த ஒரு குடும்பத்தினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை தரக்கூடிய இந்த துயர சம்பவத்தை அந்த அவருடைய மகன் வந்து திலகர் திடல் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு. எங்கள் அம்மாவோட சாவில் சந்தேகம் இருக்குது, அவங்க மரணம் வந்து சந்தேக மரணம்னு பதிவு பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. இப்போ தீ விபத்து வழக்கு வந்து சந்தேக மரணமாக பதிவாகுது. உடனடியாக அவர்களுடைய பார்வை அந்த உதவி மேலாளர் பக்கம் போகுது. உதவி மேலாளரை போயிட்டு என்கொயரி பண்ண போகிறாங்க. அவர் உடல்நிலை குறைபாட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறதுனால அவர்கிட்ட அவங்களால பேச முடியல, காவல்துறையினரால் பேச முடியல. மறுபடியும் வந்துடுறாங்க. இப்போ ஆவணங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆவணங்களை தேட ஆரம்பிக்கும் போது மேலப்பெருமாள் தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி ஆவணங்களையும் கைப்பற்றி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தொகுக்கிறாங்க.